வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம நியூ இயர்க்கு எங்கே போகிறோன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து நெய்வேலிக்கு அவுட்டரில் இருக்குது. இங்கே வீடெலாம் எதுவுமே இருக்காது, நிறையா ட்ரீஸ் தான் இருக்கும். ஒரு காடு மாதிரி இருக்கும், சின்ன காடு மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது நெய்வேலியில் இருக்கிற லாஸ்ட் ரோடு. இதுக்கப்புறம் பக்கத்துலலாம் சின்ன சின்ன கிராமங்கள் தான் இருக்குது. இப்போ நம்ம போகிறதுமே வந்து ஒரு கிராமத்து கோயில்னு சொல்லலாம். கிராமத்து கோயில், காவல் தெய்வம் அந்த மாதிரி கோயில் தான். இந்த வழியில் வந்து நிறைய சோலார்லாம் போட்டிருக்காங்க. நெய்வேலியில் நிறைய இடத்துல சோலார் போட்டிருக்காங்க. நாங்கள் போகும்போது டைம் வந்து ஒரு 11:30 இருக்கும். அதான் நல்லா வெயிலாக இருந்துச்சு. இதோ சோலார்லாம் போட்டிருக்காங்க இந்த சைடில். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் வந்து 200 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்குது. அப்போ வந்து கோயில் ரொம்ப சின்னதாக இருந்தது. சாமியோட சிலை மட்டும்தான் இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு. சுற்றியும் சின்ன சின்ன சாமி தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நல்லா பெருசாக டெவலப் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நிறையா குதிரைலாம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காவல் தெய்வம்லாம் இருக்கிற இடத்துல நிறையா காவலுக்கு வந்து குதிரைலாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி குதிரையோட சிலைங்க, அதுக்கு மேலே சாமி, இதெல்லாம் நிறையா இருக்கும். இந்த கோயிலில் இருக்கிறது வந்து தவ முனீஸ்வரர். சிவபெருமான் வந்து தவ கோலத்தில் இருக்கிறது தான் நம்ம தவ முனீஸ்வரர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அங்கே போயிடலாம். இப்போ வளைவு வருது பாருங்கள். இதில் வளைஞ்சிட்டோன்னா கோயிலோட ஆர்ச் வரும். இந்த ஆர்ச் என்ட்ரன்ஸில் இருக்குது. கோயிலோட நேம் அதில் எழுதியிருக்கும். இங்கே பக்கத்துலலாம் இப்போ எல்லாத்தையுமே டிராக்டர் வச்சு செத்திருக்காங்க. நாங்கள் இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தோம், அப்போ இந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாமே நிறைய க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. தவ முனீஸ்வரர் சாமியை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கிராமத்து கோயில்ன்றதுனால நிறையா மரங்கள், ஆலமரம் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம் எல்லா சாமியும். இங்கே ஒரு ஐயனார் சாமி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே கொப்பாட்டி அம்மன் சாமி. இந்த சாமியும் நம்ம தரிசிச்சுட்டு இப்போ அடுத்தது போகலாம். இங்கே ஒரு குதிரை கூட கட்டிகிட்ருக்காங்க புதுசாக. இப்போ நெக்ஸ்ட்டு முருகர் சாமிக்காக எல்லா சாமிக்குமே சின்ன சின்ன சந்நிதி வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கிடையாது. ரோடு வசதிலாம் அப்போ கிடையாது, காடாக தான் இருந்துச்சு. ஒத்தையடி பாதையாக தான் வழி இருந்தது. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸாகவே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நடராஜர் சந்நிதி. இது வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது இந்த சந்நிதி கட்டி. இதுதான் வந்து தவ முனீஸ்வரர் ஆலயம். வெளியில் இருக்கிற சாமியெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சாமி வந்துட்டு இங்கே உள்ளே இருக்கிறது தான் தவ முனீஸ்வரர். இந்த கோயில் வந்துட்டு பொங்கல் வச்சு வேண்டிப்பாங்க, ரொம்ப நல்லது நடக்கும். அப்புறம் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வேண்டிக்கிட்டு சைனம் கேட்டோன்னா நமக்கு சைனம் சொல்லும். அது வந்து நம்மளோட பிரச்சனையை தீர்க்கும்னு நம்ம நம்பலாம். இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு லேடிஸ் வந்து அலோட் கிடையாது. தீபம் எரியுதில் அங்கேவே நின்றுக்கணும் லேடிஸு. ஜென்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போய் சாமிக்கிட்ட வரைக்கும் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற பூசாரி வந்து நமக்கு வெளியில் வந்து நம்ம நின்றுட்டு இருந்தோன்னா நம்மக்கிட்ட வெளியில் வரைக்கும் வந்து தீபாதனை காட்டிடுவாங்க. இதோ இங்கே நிற்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம நிற்கணும் லேடிஸ் எல்லாமே. அப்புறம் இந்த கோயிலில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு குதிரை சிலைலாம் கொண்டு வந்து வைக்கலாம். குதிரை சிலை செஞ்சு வைக்கிறது நிறையா கோயிலில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த கோயில்லையும் குதிரை சிலை பண்ணி வைக்கிறதுலாம் நடக்குது. அப்புறம் சாமிக்காக வேண்டிக்கிட்டு சேவல் வீட்டில் வளர்த்து அதையும் இங்கே கொண்டு வந்து விடலாம். இப்போ நாம் சாமி கும்பிட்டுட்டோம், கோயிலை சுற்றி வந்துட்ருக்கோம். இது கோயிலோட பேக் சைடு இப்போ வரோம். இங்கே நிறையா வாழை மரம்லாம் சைடில் வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நிறையா செடி தான் இருக்கும்.
நிறையா காட்டில் இருக்கிற செடி அந்த மாதிரி தான் இருக்கும். காட்டு வயலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இவங்க நிறைய செடிலாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் நிறையா பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. பொங்கல் டைமில் இந்த கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.